வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் எனக்கு மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கேப்டன் விஜயகாந்த், ஆமாம், ஒரு மாமனிதன் இன்னைக்கு நம்ம விட்டு பிரிஞ்சு இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு. அவர் உயிரோடு இருக்கிறப்ப யாருமே பார்க்கல. நேத்த ஆஸ்பத்திரிக்கு கூட யாருமே பார்க்கல. குறிப்பாக பாஜகவை எத்தனை பேர் பார்த்தார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா, திமுக சம்பந்தப்பட்ட வகையிலையாவது போய் பார்த்தாங்க. மு.க. ஸ்டாலினா போய் பார்த்தாரு. மற்றபடி வேறு கட்சியினர்லாம் போய் பார்த்தாங்க. ஆனா பாஜகவை எத்தனை பேர் போய் பார்த்தீங்க? ஒண்ணுமே பார்க்கலையே. ஆமா, ஆனா இறந்ததுக்கு பின்னாடி உடனே மோடி அவர்கள் அவர் கேப்டன், அவர் சினிமாவில் மட்டும் கேப்டன் கிடையாது, அவர் அரசியலையும் கேப்டன்ஷிப் போட்டு புகழாரம் பக்கம் பக்கமா ட்விட்டர், அதுலயும் அரசியல். இப்போ பத்ம பூஷன் விருது அறிவிச்சிருக்காங்க, அதுலயும் அரசியல். அதாவது கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா குடும்ப சண்டை நடக்கக்கூடிய சமயத்துல அப்பனை பார்க்க மாட்டான், அவன் பாட்டுக்கு உள்ளூருக்குள்ளதான் இருப்பான், அப்பனை பார்க்க மாட்டான். செத்து போயிட்டானவன்னு உடனே வருவான். உடனே ஊரெல்லாம் கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஜெகன்னு ஒட்டுவான். உடனே அப்பன் பேர்ல அன்னதானம் பண்ணுவான். அம்மாளுக்கு வகை வகையா என்னென்ன ஒரு வசதிகள் பண்ணி கொடுப்பான். புரியுதுங்களா? ஆனா உயிரோடு இருந்தப்ப கண்டுக்கவே மாட்டாங்க. கேட்டா பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு அம்மாவை கொடுமை பண்ணுது, அப்பாவை கொடுமைப்படுத்திட்டு நம்மளால போயிட்டு இருப்பான். அது மாதிரிதான் இந்த பாஜக அவங்களுடைய ஒரு நிலைப்பாட்டையும் நம்ம விஜயகாந்த் வகையில பார்க்கக்கூடிய ஒரு சூழல். பத்மபூஷன் விருது உயிரோடு இருக்கப்ப கொடுக்கும். இந்த இப்ப பீகார் முன்னாள் முதல்வருக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க, பாரத ரத்னா விருது. அது மாதிரிதான் இந்த நேரத்தில் அவர் இல்லை, ஏதோ கொடுத்தார்கள். ஆனா பாஜக ஆட்சியில் இருந்தப்ப விஜயகாந்த் நல்லா தானே இருந்தாரு, அப்ப கொடுத்துருக்கலாமே. வரக்கூடியது நாடாளுமன்றத்தில் 2024 எப்படியாவது தேமுதிக தம் பக்கம் இழுக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய ஒரு அரசியல் தனம். ஆமா, கொடுத்தும் கூட பிரேமலதா என்ன சொல்லியிருக்கிறார்? செத்ததுக்கு பின்னால கொடுத்துருக்கீங்களா, இதுக்கு முன்னால கொடுத்துறது ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கு சொன்னார ஒழிய கொடுத்தவரை சந்தோஷம்னு சொல்ல வேண்டிய பிரேமலதா 30 நாளுக்கு பின்னால என்ன பண்ணுவாங்க? காரியம் தான் பண்ணுவாங்க. அது மாதிரி இது பாஜக விஜயகாந்துக்கு ஒரு புகழ் காரியம் பண்ணிருக்கிறாங்க, அவ்வளவுதான். எல்லாரும் கண்ணீரஞ்சலி இருந்ததுக்கு காரியம் பண்ணுவாங்க. பாஜக விஜயகாந்துக்கு பாரத பூஷன் விருது கொடுத்து பத்ம பூஷன் விருது கொடுத்து புதிதான ஒரு புகழ் காரியம் பண்ணிருக்காங்க. அதாவது எல்லாரும் கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஓட்டுற மாதிரி புகழஞ்சலி போஸ்டர் விட்டுருக்காங்க. இறந்தவங்க வேற ஒன்றும் கிடையாது. அப்படித்தான் நம்ம பார்க்கக்கூடிய சூழல். தேமுதிக பொறுத்த வரைக்கும் வலை வீசி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை ஸ்ட்ராங்கா சொல்லல. ஆனா முதல்ல பாஜகவோட கூட்டணி தான், அதுல மாற்று கருத்துமே கிடையாது. திரும்பவும் அவங்க பாஜகவோட கூட்டணிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலுமே கூட அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகியின் கான்செப்ட் என்ன அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இஸ்லாமியத்தினுடைய ஒரு நோக்கத்தில் இருப்பார். அதாவது உலகத்திலே இஸ்லாமிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகைக்கு மட்டன் கறி கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னு தேமுதிக தான். மற்ற எல்லா கட்சிகளுமே திமுக எடுத்துங்க, அதிமுக எடுத்துங்க, இல்ல ரம்ஜானுக்கு தான் இஸ்லாமிய மக்களை கூப்பிட்டு நல உதவி திட்டங்கள் செய்வாங்க. ஆனா தேமுதிக பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இஸ்லாமியர்களுடைய ரம்ஜானுக்கும் பண்ணுவாங்க, இஸ்லாமியர்களுடைய பக்ரீத்துக்கு எல்லாத்துக்கும் கறி கொடுப்பாங்க. மேடை அமைச்சு கறி கொடுப்பாங்க. உண்மையில அந்த ரெண்டுகளாம் மறந்து விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் எவ்வாறு சிறப்பிக்கப்பட வேண்டும் என்பது பாஜக மட்டும் இல்ல, ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்டு முடித்த அனைத்து கட்சிகளும் குற்றம் சுமத்த முடியும். பொதுவா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு திறமைக்கு ஒரு உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டதா அப்படின்னா இல்ல, அரசியல் தான் இருக்கு. அவனுக்கு நமக்கு அவன் அந்த ஆளு நமக்கு சாதகமா இருக்கிறான்ப்பா, உடனே பாரத ரத்னாவை கொடு, பத்ம பூஷண கூட அப்படின்னு போறாங்களா ஒழிய உயிரோடு இருக்கும்போது நம்ம கௌரவப்படுத்துவோம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இல்லை.
சிவாஜி ஐயா அவங்களுக்கு கூட கொடுக்கப்பட்ட பல விருதுகள் எல்லாமே வந்து மிக ரொம்ப தாமதமாக கொடுக்கப்பட்ட இது கொடுக்கப்பட்ட விருதுகளாக தான் அன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு இன்னைக்கு பாருங்க, பி சுசீலா அம்மாவுக்கு கூட திமுக அரசு வந்து கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னால இருந்த அரசு, மற்றபடி அதுக்கு முன்னால இந்த திமுக கூட இருந்தாங்க, அவங்க கூட கண்டுக்கவே இல்லை டாக்டர் பட்டம் சம்பந்தப்பட்ட வகையில. எல்லாமே டோட்டலா பார்க்கக்கூடிய சமயத்து என்ன அப்படின்னு கேட்டா, அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கட்சிகள் இந்திய ஜனநாயக நாட்டை ஆளக்கூடிய தகுதிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக வந்து மாநில கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய ஒரு அதிகாரத்தை மக்களுடைய தேர்தல் மூலமாக கைப்பற்றி அவர்கள் வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலுமே சரி, அவர்கள் அரசியல் விஷயமா ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட தான் வந்து பிரபலங்களை பார்க்கிறார்கள் என்பதை பகிரங்கமாக நாம் குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு சூழல். அதன் அடிப்படையில் விஜயகாந்தி அதை பார்த்து பத்ம பூஷன் விருதை வந்து இன்னைக்கு வந்து பாஜக அரசு கொடுத்துருக்கு. பிரேமலதாவுக்கு இதுல அந்த அளவுக்கு இஷ்டம்லாம் கிடையாது. 30 நாள் காரியம் தான் நடக்கும். இவங்க வந்து புகழஞ்சலி பண்ணியிருக்காங்க. 30 நாள் காரியம் மாதிரி இவங்க 30 நாள் காரியங்கிறது கண்ணீர் அஞ்சலி பண்ற மாதிரி இவங்க 30 நாளுக்கு பின்னால புகழஞ்சலி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்தை சொல்லிட்டு இதை முன்னாலே கொடுத்துருந்த நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு நிலைப்பாடா சொல்றாங்க. உண்மையிலே வந்து எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் உயிரோடு இருக்கக்கூடிய அளவுக்கு கொடுங்க. வரக்கூடிய காலங்கள்ல இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இனி ஆட போகக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு நாம் சொல்லிக் கொடுங்க. உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ளவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க இருக்கிறப்ப ஒரு சந்தோஷமாயிருவாங்களா இல்லையா? சந்தோஷம், ஆஹா நாம் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், நமக்கு வந்து தமிழக அரசு மத்திய அரசு வந்து விருதுகள் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊரெல்லாம் அதை காட்டுவாங்க. மனசுக்குள்ள சாகிறப்ப ஒரு நிம்மதி. இப்ப பாருங்க, விஜயகாந்த் கூட நிம்மதி இல்லாம தான் செத்தார். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் பலத்தின் வெளிப்பாட்டுல இன்னைக்கு வந்து திமுகவுக்கு அடுத்து தேமுதிக தாங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அவருடைய உடல் நலத்தின் குறைபாடு, ஆமா உடல்நலத்தின் குறைபாடு, அது 1000 காரணம் சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு நோய். அதன் அடிப்படையில் விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கும் உடல்நல குறைபாடு. பாவம் இறக்கும் போது எவ்வளவு மன வேதனையோட இறந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. நம்மளவே எடுத்துக்கங்க, நமக்கு ஒரு திறமை இருக்கு, மிகப்பெரிய ஒரு திறமை. அது எப்படியாவது வந்து வெளிப்படுத்திட்டு செத்து போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போமா இல்லையா? அதன் அடிப்படையில் வந்து வந்துட்டாரு, ஃபர்ஸ்ட்லயே அடிச்சது சூப்பர். எம்எல்ஏ வந்தாரு, எதிர்கட்சி தலைவராக வந்தார். ஆமா, ஆனா ஜெயலலிதா அவர் ஒடுக்கப்பட்டார், அடக்கப்பட்டார் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒண்ணு. ஆமா, அதெல்லாம் தெரியாம பிரேமலதா அந்த அம்மா வந்து ஜெயலலிதாவை தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு அடைகிறாங்க. உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். விஜயகாந்த் இருந்ததுன்னா கட்டாயமாக ஜெயலலிதா அம்மையார் எதிராகத்தான் இருந்து கொண்டு இருப்பார். இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்துட்டு இருக்கான்னு வைங்களா, விஜயகாந்த் உயிரோடு இருந்துட்டு இருக்கான்னு வைங்களா, கட்டாயமாக வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராகத்தான் வந்து தன்னுடைய அரசியல் வியூகத்தை எடுப்பார் என்பதுதான் பகிரங்கமான உண்மை விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும். ஆனா பிரேமலதா வந்து விஜயகாந்துக்கு எதிராக ஏன் அப்படி பேசினார் அப்படிங்கிறது தெரியல. இன்னும் பலர் குற்றம் சுமத்துறாங்க. அந்த விஜயகாந்துடைய மரணத்துக்கு வந்து பிரேமலதா தான் காரணம். அந்த அம்மா வந்து அவரை சரியாக கவனிக்கவில்லை, கட்சிக்காரங்களாம் வந்தாங்க அப்படின்னு இந்த அம்மா விரட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற சமயத்துல ஒரு தர்மகர்த்தாவாக வாழ்ந்து கொண்டிருந்த விஜயகாந்த் வந்து அப்புறம் அதை நோக்கி வரக்கூடிய ஒரு அவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், அவர்களுடைய ஒரு கட்சிக்காரங்களாம் வரவேற்கப்பட வேண்டும்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா? இன்னைக்கு போனாலும் சரி வீட்டுல சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் அவர் இறக்கும் தருவாய் வரைக்கும். இன்னைக்கு எப்படின்னு தெரியல. பட் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல மக்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? அதான் உண்மை. ஆனா அந்த எதிர்பார்ப்பின் வெளிப்பாடாக பிரேமலதா தேமுதிக தொண்டர்கள் மத்தியிலும் மற்றபடி அவருடைய ரசிகர்கள் மத்தியிலும் நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் பகிரங்கமான உண்மை. இன்னைக்கு வந்து பாஜக வந்து வலை விரிச்சிட்டு இருக்கிறாங்க தேமுதிக, அதுலயும் பிரேமலதா சிக்குவாரா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனா விஜயகாந்த் இருந்த வகையில அவங்க பாஜக வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. இன்னும் ஒரு சீட்டு கொடுப்பாங்க 2022 நாடாளுமன்ற வகையில் தேர்தல் செய்ய வகையில. ஆனா வந்து பாஜகவுக்கு இன்னைக்கு எதிர்ப்பா பயங்கரமாக இருக்கு. ராமர் கோவில் கட்டி முடிச்சாங்க, அதை ஒன்ன வச்சு இன்னைக்கு வந்து அப்படியே பில்டப் பண்ணி
இந்தியாவை தன் பக்கம் மீண்டும் வளைத்து விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். கட்டாயமாக அது நடக்கவே நடக்காது. ஆமா, ஒருவேளை நடக்கலாமோ அப்படிங்கிற வெளிப்பாடா இந்திய கூட்டணிக்குள்ள இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டுருச்சு. அதன் வெளிப்பாடாக கூட தேமுதிக மனம் மாறி, அப்பா என்னடா இது இந்த மாதிரி இருக்கிறாங்க, நம்ம நினைச்சு இருந்தது வேற. எனக்கு ரொம்ப ராஜ மரியாதை செய்தார் மு.க. ஸ்டாலின். தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கு என்னுடைய நண்பர் இறந்து விட்டார், அரசு மரியாதை சொல்லி ரொம்ப அற்புதமா செஞ்சார். ஆமா, அவருக்கு தனிப்பட்ட ஒரு தீவுத்திடல் இடம் கொடுத்து அங்கிருந்து வரக்கூடிய சமயத்தில் பல்லாயிரக்கணக்கான போலீசார்களை வைத்து இந்த திமுக அரசு மு.க. ஸ்டாலின் பாதுகாப்பு கொடுத்து ஒரு கலவரம் கூட இல்லாம கரெக்டா கொண்டு போய் கிளீனா அடக்க முடியும். அந்த வகையில கூட தேமுதிக பிரேமலதா அந்த அம்மையாருக்கு ஒரு மன மாற்றம் இருப்பதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அப்ப தேமுதிக இன்னைக்கு 2 நிலைப்பாடா இருக்கு. பாருங்க எப்படிலாம் ஒரு வலை போடுறாங்க பாருங்க. அதான் அரசியலுங்கிறது ஒரே வார்த்தை. இந்த பக்கம் தன்னுடைய நிலைப்பாட தேமுதிக தன் பக்கம் எடுத்துக்கிறோம் சொல்லி திமுக பார்த்துட்டு இருக்கு. உடனே பார்த்தாரு டக்குன்னு அரசியல் திரைகள் மட்டும் கேப்டன் கிடையாது, அவ அரசியலும் கேப்டன் போட்டு ஒரு குண்டை வீசி இப்ப பத்ம பூஷன் விருதையும் கொடுத்துட்டாங்க. இப்ப தேமுதிக இந்த பக்கம் கூட்டணிக்கு சேருவாங்க. பிரேமலதா ரொம்ப முடிச்சுட்டு இருக்கிறாங்க எந்த பக்கம்டா சேர்றது அப்படின்னு. ஆனா அவருடைய பேச்சின் வெளிப்பாடு இதை முதல்ல செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த விருதை கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே அப்படிங்கிற அந்த பேச்சின் வெளிப்பாடு எதன் வெளிப்பாடா தெரியுது தெரியுமா? அதுலயும் பிரேமலதா அரசியலை கலந்து பேசுகிறார் அப்படின்னு பார்க்கக்கூடியவர் சொல்றாரு. பிரதமர் மோடியை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா நீங்க பத்ம பூஷன் கொடுத்துட்டீங்க, அதை பத்தி ஒண்ணும் கிடையாது, இது அவர் உயிரோடு இருக்கிறப்ப கொடுத்துருந்து உங்க பக்கம் தான் நாங்க கூட்டணி. இப்ப இறந்துட்டாரு, இறந்ததுக்கு பின்னாடி கொடுத்துருக்கிறீங்க. திமுகவும் தன்னுடைய ஆதரவுக்காரவங்களை விஜயகாந்தின் மரணத்திற்கு பாதுகாப்புங்கிற கான்செப்ட்ல நீட்டிட்டாங்க. இப்ப நாங்க திண்டாடிக்கிட்டு இருக்கோம். எந்த பக்கம்? முதல்ல திமுக பக்கம் போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப மீண்டும் மீண்டும் நீங்க எங்களை கௌரவிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப எந்த பக்கம் போல எங்களை முடிச்சுட்டு இருக்கோம். அதனால நீங்க முதல்ல அந்த விருதை கொடுத்துருந்தீங்கன்னா கட்டாயம் உங்க பக்கம் தான் நாங்க கூட்டணிக்கு வருவோம் அப்படிங்கிற சொல்லாமல் சொல்லிவிட்டார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. பார்ப்போமே, காலத்தின் கட்டாயம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வரும் காலங்கள் சொல்லும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இந்த பாராட்டுகளின் வெளிப்பாடா இன்னைக்கு தேமுதிக மதில் மேல் பூனையாக விழித்துக் கொண்டிருக்கிறது அல்லது ஒழித்துக் கொண்டிருக்கிறது. ஆமா, அல்லது ஏதோ ஒரு எப்படியெல்லாம் பாய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பதுங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் பகிரங்கமான உண்மை. ஏன்னா திமுக சம்பந்தப்பட்ட வகையில் அவங்க ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, எந்த பக்கம் போறது? ஏன்னா பிரேமலதா மு.க. ஸ்டாலினை பாராட்டி பேசிட்டாங்க. உண்மையிலே நன்றி, அந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டீங்க, உங்களுடைய இதை நாங்க மறக்க மாட்டோம். அப்ப இப்படியும் பண்றாங்க. பாஜக இப்படி பண்ணக்கூடிய சமயத்துல பிரேமலதா எந்த பக்கம் போவாங்க? பார்ப்போம், காலத்தின் கட்டாயம். ஆமா, இன்னைக்கு தேமுதிக இருதலைக்குள்ள எறும்பாக கூட்டணி விஷயத்துல இருதலைக்குள்ள எறும்பாக தவித்துக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் விட அரசியல் ரீதியாக அவர் மாட்டி விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.